Hi students, welcome to Future Vision NEET and JEE Academy. நம்ம கைனமேட்டிக்ஸில் ஏற்கனவே ஒரு 2 கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தோம். வீடியோஸ் வந்து எதை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ண சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒரு கொஷின், அதாவது தொலைவு இடப்பெயர்ச்சி, அதை பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான். ஒருவன் வடக்கு நோக்கி 10 மீட்டர் நகர்கிறான், பின் கிழக்கு நோக்கி 20 மீட்டர் நகர்கிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இதில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன அந்த ஒரு டைரக்ஷனை மட்டும் நம்ம இந்த நோட் பண்ணிடலாம். இதை நம்ம கிழக்குன்னு சொல்லுவோம் கிராஃபில், இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது முதல்ல வடக்கு நோக்கி போகிறாங்க, அப்போ மேல் நோக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ மீட்டர் சார் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ? 10 மீட்டர். அடுத்து கிழக்கு நோக்கி, கிழக்குனா இந்த பக்கமா, இந்த பக்கத்தில் எவ்வளோ போகிறாங்க? 20 மீட்டர் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடப்பெயர்ச்சி கேட்குறாங்க. இதுவே தொலைவுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் ஆன்சர். தொலைவு என்ன வரும்? தொலைவுங்கிறது கடந்த மொத்த தொலைவு 10 + 20 நமக்கு 30 மீட்டர்னு கிடச்சிருக்கும். ஆனால் இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒருவேளை இந்த இடத்துல முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏன்னு நான் வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் நேம் பின்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து இங்கே போகிற இதுதான் என்னது? இடப்பெயர்ச்சி. இதுதான் என்னது? இடப்பெயர்ச்சி வெக்டர். ஓகேங்களா? அப்போ இடப்பெயர்ச்சி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சார் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது, இந்த இடம் 90 டிகிரி. அப்போ பார்த்தாலே தெரியுது இது எவ்வளோ? 90 டிகிரி. இடப்பெயர்ச்சி ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல என்ன வரும் சார் அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோணம் முக்கோணம். நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாங்களா, இது வந்து கர்ணம் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ கர்ணம் வேணும் அப்படின்னா எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதாவது இந்த 10 ஸ்கொயர், இந்த பக்கம் 20 ஸ்கொயர், ரூட்டுக்குள்ளே. அப்போ 20 ஸ்கொயர் + 10 ஸ்கொயர் எதுக்குள்ளே அப்படின்னா ரூட்டுக்குள்ளே. அப்போ ரூட்டுக்குள்ளே நம்ம அதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 400 + 100. ரூட்டுக்குள்ளே நமக்கு என்னென்னு கிடைக்குது? 500ன்னு கிடைக்குது. இந்த ரூட் 500 எப்படி பிரித்து எழுதலாம்? ரூட் ஆஃப் 5 × 100ன்னு பிரித்து எழுதலாம். அப்போ 10, 100 வெளில வந்தால் 10. ரூட் 5ஓட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 2.25. ஓகேங்களா? 2.24 ரேஞ்சில் வரும் நமக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து 25 பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நான் அதை எடுத்துருக்கேன். 25 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? 22, அந்த 2.2, 2.3 அந்த மாதிரி தான் வரும். 2.5 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2.5 போனால் தான் இந்த வேல்யூ. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 10 × 2.25 22.5 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி வந்து இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இடப்பெயர்ச்சின்னு தெரியும்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 2 புள்ளிக்கு நடுவில் இருக்குது, அந்த ஒரு நேர்கோடு. இந்த வேல்யூ 10, இது வேல்யூ 20னா இதோட வேல்யூ 30ன்னு நம்ம போட்டுறக்கூடாது. ஐ மீன் டிஸ்டன்ஸாக மொத்தமாக பார்க்கும்போது 30, இந்த வேல்யூ அதோட கம்மியாக இருக்கும், 30 விட கம்மியாக இருக்கும். எக்ஸாக்டாக 30 இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? 25 நமக்கு வரல, 22.5 தான் நமக்கு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு பொருளானது 4 பங்கு வட்டத்தை கடக்கிறது. அதாவது ஒரு வட்டப்பாதை. ஓகேங்களா? இந்த ஒரு வட்டப்பாதையில் ஆரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஆரமுடைய ஒரு வட்டப்பாதையில் ஒரு துகள் 4 பங்கை கடக்கிறது. இங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு வைப்போம். இது ஏ, எக்ஸாக்டாக இந்த லைன் நம்ம என்னென்னு வைக்கலாம்? பின்னு வைக்கலாங்களா? இந்த ஒரு பாயிண்ட் என்ன வைக்கலாம்? பி. எக்ஸாக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத சி, இந்த பாயிண்ட்டுக்கு டின்னு வச்சிடலாம். சார் 4 பங்கு, ஒரு வட்டத்தை 4ஆக நான் பிரிச்சுட்டேன். ஒரு பேச்சுக்கு ஏலேருந்து பிக்கு போகுது. எங்கேருந்து எங்கே போகுது? ஏலேருந்து பிக்கு போகுது. எது அப்படின்னா அந்த ஒரு துகள் போகுது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அந்த 4 பங்கு வட்டம். ஓகேங்களா? 4 பங்கு வட்டப்பாதை. இது ஆறு அப்படின்னா எல்லா சைடும் என்னவாக தான் இருக்கும்? வட்டப்பாதையில் எல்லா சைடும் சென்டர்லேருந்து ஈக்குவலாக இருக்கும், ஆரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். 4 பங்கு வட்டத்தை கிடைக்கிறது. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி நென்மதிப்பு. தொலைவு அப்படிங்கிறது இந்த ஆக்சுவலாக போன பாதை, இந்த இடம் தான் தொலைவு. இந்த இடம் தான் என்னது? தொலைவு. சார் இடப்பெயர்ச்சிங்கிறது பொருள் இங்கே ஆரம்பித்து இங்கே போச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட் லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்னது? இடப்பெயர்ச்சி அப்படின்னு. சார் தொலைவு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஜென்ரலாக ஒரு வட்டப்பாதையின் சுற்றளவுக்கான ஃபார்முலா, வட்டப்பாதையின் சுற்றளவு.
சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். 2πr, அதாவது மொத்தம் இங்கேருந்து ஃபுல்லாக சுற்றி வரத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா 2πr அப்படிங்கிற அந்த ஒரு அளவு நமக்கு வேணும். நமக்கு கேட்டிருக்கிறது கொஷினில் இது மொத்தமும் கேட்கல, ஒரு கால் வட்டம் தான், 1/4 சொல்லியிருக்காங்க. அப்போ கால் வட்டம் அளவுக்கு தான் இருக்குது. அப்போ கால் வட்டம் அப்படிங்கும்போது இதில் 4/1 2πr/4 போட்டால் நமக்கு கிடைக்குமா? அப்போ டிஸ்டன்ஸு தொலைவு ஈக்குவல் டு 2πr/4 நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்? இது வந்து 2 ஆயிடுங்களா? அப்போ πr/2 πr/2 இது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? தொலைவு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இடப்பெயர்ச்சி. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ முன்னாடி சால்வ் பண்ண மாதிரி தான். இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம், இது ஆர், இது ஆர். இது எனக்கு வேணும்னா √r² + r² வருங்களா? பித்தாகரஸ் தியரம் தான் மறுபடியும். அப்போ இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன வரும்? √r² + r². அப்போ 2r² வருங்களா? ரூட்டுக்குள்ளே r² வெளில வந்தால் r ஆகிடும். √2 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இடப்பெயர்ச்சி என்னன்னு நமக்கு வருது? r√2. இடப்பெயர்ச்சியோட வேல்யூ என்னன்னு வருது நமக்கு? r√2. அப்போ தொலைவு வந்து πr/2. முதல்ல தொலைவு, அப்புறம் தான் இடப்பெயர்ச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல πr/2 வரணும், ரெண்டாவதா r√2 வரணும். தொலைவோட வேல்யூ πr/2, இடப்பெயர்ச்சியோட வேல்யூ r√2 அப்படிங்கிறது. அடுத்து காரானது மொத்த தொலைவில் 2/5 பங்கை v1 என்ற வேகத்திலும் 3/5 2 வராது இந்த இடத்துல, என்ன வரும்? 3/5 பங்கை மீதி இருக்க அந்த ஒரு 3/5 பங்கை v2 என்ற வேகத்திலும் கடந்தால் சராசரி வேகமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கார் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த பார்ட் என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் டின்னு வச்சுக்கிறேன். எப்பயும் போல் டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் என்னது? 2/5 பங்கு அப்படின்னா 2/5 டி. அவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடில் கிடக்குது? v1ங்கிற ஸ்பீடில் கிடக்குது. அடுத்த 3/5 மொத்தம் 5/5ன்னு வந்தால் தான் எனக்கு என்ன வரும்? 1ன்னு வரும், அதாவது டின்னு வரும். அப்போ மீதி இருக்க அந்த ஒரு 3/5 பங்கை எந்த வேகத்தில் கிடக்குது? v2ங்கிற வேகத்தில் கிடக்குது. அப்படின்னா சராசரி வேகம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சராசரி வேகம். இது வந்து நல்லா பாருங்கள், கொஷினில் வந்து என்ன கொடுக்கல? சராசரி வேகம்னா ஃபார்முலா v ஆவரேஜ். ஃபார்முலா நமக்கு என்ன வரும்? மொத்த தொலைவு பை மொத்த காலம்னு வரும் நமக்கு. மொத்த தொலைவு பை மொத்த காலம். சார் இந்த இடத்துல மொத்த தொலைவு பிரச்சனை இல்லை, நான் டின்னு எடுத்துக்கிறேன். மொத்த காலம் நமக்கு தெரில, கொஷினில் காலமே கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இந்த காலம்ங்கிற அந்த ஒரு இடத்துல நம்ம தொலைவை வச்சும் வேகத்தை வச்சும் ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணோம். இந்த கண்டிஷனுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். எந்த மாதிரி அப்படின்னா v ஆவரேஜ் மொத்தம் 2 தானே இருக்குது. அப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ், அப்போ d1 + d2 டிவைடட் பை t1 + t2க்கு பதிலாக நமக்கு எப்படி வரும்? டிஸ்டன்ஸ் வச்சு பிரிக்கிறாங்கன்னா d1/v1 + d2/v2. ஏற்கனவே நம்ம பிரிச்சிருப்போம் இல்லைங்களா? அதாவது வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எனக்கு டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ இந்த இடத்துல டி தான் வரணும், கீழே t1 + t2 வரணும். t1 t2 இல்லைங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? t1க்கு பதிலாக d1/v1, t2க்கு பதிலாக d2/v2 அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இதில் எது d1? இந்த டிஸ்டன்ஸ் தான் d1, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? d2. இது v1, இது v2. அப்போ அப்ளை பண்ணுங்க. v ஆவரேஜ் ஈக்குவல் டு d1 + t2 2/5d + 3/5d. நமக்கு என்ன வரும்? 5d/5ன்னு வரும். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மேலே என்ன எழுதிக்கலாம்? டின்னே எழுதிக்கலாம். கீழே d1க்கு பதிலாக 2/5d. ஓகேங்களா? 2/5d. அடுத்து பை v1 இருக்குது, பை என்ன இருக்குது? v1 இருக்குது ப்ளஸ் 3/5d × v2 இருக்குது. இல்லை காமனாக என்ன இருக்குது? d/5 இருக்குது. அப்போ d/5 வெளியே எடுத்துட்டோம்னா d/5 வெளியே எடுத்தோம்னா 2/v1 + 3/v2. இந்த 5 dd கேன்சல் ஆகிடும், 5 மேலே போயிடும். 5/, இது என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்களா? 2v2 + 3v1 டிவைடட் பை கீழே என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். v1 ப்ளஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அடிஷன் நடுவில் இருக்குது, அப்போ கீழே மல்டிப்ளை பண்ணணும். v1
v2 அப்படின்னு நமக்கு வரும். இந்த v1 v2 எங்கே போயிடும், மேலே போயிடும் சார். அப்போ 5v1 v2 டிவைடட் பை என்ன வரும், ஆப்ஷனில் பாருங்கள் 2v, இங்கே தான் நமக்கு இருக்குது 3v1 + 2v2 அப்படின்னு. அப்போ 3v1 ப்ளஸில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை, முன்னாடி எழுதிக்கலாம். 3v1 + 2v2 இதுதான் எதுக்கான வேல்யூ, ஆவரேஜ் ஸ்பீடு, சராசரி வேகம். திசை வேகம்னா நம்ம வெக்டர் போடுவோம். சராசரி வேகத்துக்கான அந்த ஒரு ஃபார்முலா கொடுத்த கண்டிஷனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க, முதல் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு ஒரு வேகத்துலையும் அடுத்த கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வேறு ஒரு வேகத்துலையும் போகுது. அப்போ சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா டைமுங்கிற இடத்துல இங்கே டைமே பற்றி பேசல. அப்போ டைமுங்கிற இடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், காலத்துக்கு பதிலாக அந்த ஒரு தொலைவையும் வேகத்தையும் வச்சு ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஒரு வாகனமானது பாதி தொலைவை v என்ற வேகத்திலும் மீதி பாதி தொலைவை 2v என்ற வேகத்திலும் கடக்கிறது எனில் சராசரி வேகம். அப்போ இதுதான் மொத்த தொலைவுன்னு வச்சுக்கோம். அதில் பாதி மொத்தம் வந்து dன்னு வச்சுக்குவோம். மொத்த தொலைவு என்னது, மொத்த தொலைவு d. அதில் இந்த இடம் ஒரு d/2, இந்த இடம் ஒரு d/2 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸில். இதில் மொதல் பாதி தொலைவை வந்து vங்கிற வேகத்துலேயும் அடுத்த பாதி தொலைவை 2vங்கிற வேகத்துலையும் கிடக்குது. சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க, v ஆவரேஜ். ஓகேங்களா, சராசரி வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு கண்டிஷனாகவே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பாதியை வந்து ஒரு வேகத்துலையும் இன்னொரு பாதியை ஒரு வேகத்துலையும் தொலைவை வந்து கிடக்குது அப்படின்னா சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா 2v1 v2 டிவைட் பை v1 + v2. இந்த மாதிரி நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதில் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை நான் முன்னாடி சம் போட்டோம் இல்லைங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம், அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி d1/v1 + d2/v2 அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது d1, இது v1, இது d2, இது v2. அதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் இதுலேயே அப்ளை பண்ணிடுறேன். 2 × v1ஓட வேல்யூ இதுதான் v1, v2ஓட வேல்யூ 2v டிவைடட் பை v1 + v2. v1 என்னது, v + 2v. இப்போ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், v × v, v ஸ்கொயர், 2 × 2 4. அப்போ 4v² டிவைடட் பை 3vன்னு கிடைக்குங்களா, v + 2v 3v. ஒரு வியும் v ஸ்கொயரில் இருக்க ஒரு வியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி 4v/3. v ஆவரேஜ், சராசரி வேகம். சிம்பிள் கொஷின்னா அந்தளவுக்கு வந்து குழப்பற மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் 4v/3. 4v/3 செகண்ட் ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். JEE 2024 கேட்ட ஒன் ஆஃப் த கொஷின், நேர்கோட்டில் இயங்கும் துகள் ஒன்று தனது பாதி தொலைவைனா மீனிங் என்னது, பாதி தொலைவுனா மீனிங் என்னது, d/2. பாதி தொலைவுனா மீனிங் என்னது, d/2ன்னு நமக்கு வரும். பாதி தொலைவை 6 m/s என்ற வேகத்தில் கடக்கிறது. மீதி பாதி தொலைவானது, மீதி பாதிங்கிறது அந்த இன்னொரு d/2வை இரு சம கால இடைவெளிகள்னா மீனிங் என்னது, t1 t2ன்னு 2 கால இடைவெளியில் பிடிக்கிறாங்க. சமம்னு சொன்னதுனால என்ன பண்ணலாம், ரெண்டும் ஈக்குவல் டைம். ஓகேங்களா, இரு சம கால இடைவெளிகளில் 9 m/s மற்றும் 15 m/s என்ற வேகங்களில் கடக்கிறது எனில் இயக்கத்தின் சராசரி வேகம். கேட்கறது சராசரி வேகம் தான். முதல்ல கண்டிஷனை நம்ம டயக்ராமாக வரைஞ்சி பார்த்துடலாம் ஒரு ஐடியாக்காக. சார் டோட்டல் டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் என்னது, நான் டின்னு எடுத்துக்கிறேன் எப்பயும் போல். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது d. இதில் பாதி இடம் இது தானே. அப்போ இந்த இடம் என்னது, d/2. இந்த இடம் என்னது, d/2. இந்த d/2 எவ்வளோ வேகத்தில் கிடக்குது, முதல் பாதி தொலைவை 6 m/s. எவ்வளோ வேகத்தில் வருது, 6 m/s. இது அடுத்த பாதி d/2ங்கிற டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, இது அடுத்த பாதி. ஆனால் இந்த அடுத்த பாதி என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸாக பிரிக்காமல் டைமாக பிரிச்சிருக்காங்க, காலத்தில் பிரிச்சிருக்காங்க. இரு சம கால இடைவெளினா ஒரு பேச்சுக்கு இங்கேருந்து இங்கே வரத்துக்கு இருக்கிற டைம் வந்து இந்த இடம் t1ன்னு வச்சுக்கலாம், இந்த இடம் வந்து t2ன்னு வச்சுக்கலாம். சார் டிஸ்டன்ஸை தான் நான் இங்கே கோடாக போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அப்போ t1 t2ங்கிற அந்த t1ங்கிற நேரத்தில் அது கடந்த தொலைவும் t2ங்கிற நேரத்தில் அது கடந்த தொலைவும் சமமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் சமம் இல்லாத மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த t1ல எவ்வளோ வேகத்தில் வருது, 9. ஓகேங்களா, 9 m/s. இது 15 m/s. ஆனால் இந்த t1ம் t2 நமக்கு ஐடியா என்னது, t1 = t2 சம கால இடைவெளின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, சம கால இடைவெளிகள். நமக்கு தெரியும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து தொலைவு சராசரி வேகம் தான் பார்த்துட்ருக்கோம். கால சராசரி வேகம்னு ஒன்று சொல்லியிருப்பேன்.
காலம் சமமாக இருந்துச்சு அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸே d/2, மொத்த டிஸ்டன்ஸு d/2. அதை வந்து ரெண்டு சம காலங்களில் இது கடந்து போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கால சராசரி வேகம் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கால சராசரி வேகம், அதாவது v ஆவரேஜ் எதுக்கானது அப்படின்னா காலத்துக்கு. ஓகேங்களா? காலம். அந்த கண்டிஷனுக்கு என்ன வரும் ஃபார்முலா? v1 + v2 / 2. அவ்வளோதான். சமமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ v1ங்கிறது என்னது? 9, v2ங்கிறது இந்த இடத்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு 9 15. இப்போ 9 + 15/2 24/2 நமக்கு என்ன ஆன்சர் வருது? 12 m/s. சார் அப்போ இந்த டயக்ராம் எப்படி மாறும்? இந்த டயக்ராம் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரி மாறும்? இதையே நான் இப்போ அதே d/2 தான். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸு d/2, இந்த டிஸ்டன்ஸு d/2. இதில் வர வேகம் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வர வேகம் இந்த மொத்த இடத்துக்கும் நான் சராசரி வேகம் எடுத்துட்டேன். இது 2ஆக கொடுத்துருக்காங்க, அது ஒரே தான் மாற்றிட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு என்னென்னு எழுதிடலாம்? 12 m/s கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இந்த வேகத்தில் போகுது. இப்போ நமக்கு இது எப்படி இருக்கு? தொலைவு சராசரி வேகம் மாதிரி இருக்குங்களா? இதில் பாதி டிஸ்டன்ஸ், இதில் பாதி டிஸ்டன்ஸ். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? இந்த பார்ட்டுக்கு v ஆவரேஜ் எழுதும் போது v ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணி எழுதணும்? தொலைவை பேஸ் பண்ணி எழுதணும். தொலைவை பேஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 2v1 v2 / v1 + v2. இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு சம் சால்வ் பண்ணலாங்களா? இங்கே சால்வ் பண்ணுறேன். 2 × 6 × 12 / 6 + 12 18ன்னு வரும். 18 12 கேன்சல் பண்ணால் 3 டைமு, 2 டைமு, 3 6 கேன்சல் பண்ணால் 2 டைமு, 2 × 2 4, 4 × 2 8 m/s வருது. என்ன ஆன்சர் வருது? 8 m/s. சார் கொஞ்சம் அதோட அட்வான்ஸ் லெவல் கொஷின். தனித்தனியாக பார்த்தது கால சராசரி வேகம் தனியாக பார்த்துருப்போம், தொலைவு சராசரி வேகம் வந்து தனியாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரே கொஷினில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாதி வந்து ஒரு வேகத்தில் கிடக்குது, அடுத்த பாதியை 2ஆக பிரிச்சிருக்காங்க. அந்த 2 சமமாக இல்லை, டிஸ்டன்ஸ் சமமாக இல்லை, ஆனால் என்ன சமமாக இருக்குது? காலம் சமமாக இருக்குது. அப்போ காலம் சமமாக இருக்குன்னு சொன்னதுனால கால சராசரி வேகத்துக்குள்ளே போயிட்டேன். அடுத்து அதை கண்டுபிடிச்சி அந்த பார்ட்டுக்கான சராசரி வேகம் நான் கண்டுபிடிச்சோன்னு எப்படி தெரியுது? இதுவும் பாதி, இதுவும் பாதி. நமக்கு தொலைவு சராசரி வேகம் மாதிரி தெரியுது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? சம்மை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து சார் ஒரு ஈக்குவேஷன். இது வரைக்கும் நம்ம வந்து சராசரி வேகம், தொலைவு இடப்பெயர்ச்சி இதை பேஸ் பண்ண சம்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு தொலைவு, வெலாசிட்டி, அதாவது திசை வேகம், வேகம், முடுக்கம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்கறது இருக்கும். முடுக்கம் 0 ஆகும்போது என்ன காலத்தில் இருக்குது, திசை வேகம் 0 ஆகும்போது என்ன காலம் வருது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்டாலுமே ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னாலே நமக்கு இருக்கிற ஒரே ஐடியா ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும், இல்லைனா இன்டகிரேஷன் பண்ணும். ஒன்று வகையிடல் இல்லைனா தொகையிடல் தான். சரி, ஓகே. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3t = √3x + 6 என்ற தொடர்பானது துகள் ஒரு திசையில் இடம்பெயர்வதை குறிக்கிறது. இங்கே எக்ஸுங்கிறத மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ்னு அர்த்தம், டீங்கிறது வினாடின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வினாடியில் இருக்குதுன்னா அது காலம்னு அர்த்தம். திசை வேகம் சுழியாகும். கொஸ்டினை கவனிங்க. திசை வேகம் சுழியாகும் போது இடப்பெயர்ச்சியினை காண்க. திசை வேகம் சுழியாகுது, அதாவது வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0வா இருக்கும்போது இடப்பெயர்ச்சி என்ன? வெலாசிட்டி 0வா இருக்கும்போது இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டுக்காங்க. முதல்ல நம்ம இதுல இருந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும், அதாவது திசை வேகத்தை கண்டுபிடிக்கணும். கவனிங்க, இந்த ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 3t = √3x + 6. திசை வேகத்துக்கு ஃபார்முலா என்னது? திசை வேகம்னா v = dx/dt. என்னது? dx/dt, அதாவது x/t எனக்கு வேணும். ஓகேங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே தான் x இருக்குது நமக்கு. x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். √3x, இது இந்த பக்கம் வச்சு என்ன ஆகும்? 3t - 6. எனக்கு ரூட்டில் இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாகுங்கிறனால என்ன பண்ணுறேன்? ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகிடும்? இந்த பக்கம் 3x = 3t - 6 2 வரும். இதை வந்து இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாங்களா? 3x = a² a - b (2) ஃபார்மெட்டில் இருக்குதா? a - b (2). அப்போ a² + b² - 2ab. a² என்னது? அதை 3t² பண்ணும்போது 9t² + r² பண்ணும்போது 36 -2 × a க்கு பதிலாக 3t × b க்கு பதிலாக b க்கு பதிலாக 6. b க்கு பதிலாக என்னது? 6. அப்போ சால்வ் பண்ணோம்னா 3x = 9t². இது t டேர்ம் இருக்குங்களா? t டேர்ம் பக்கத்தில் எழுதிக்கலாம். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
அதாவது 36 அப்படியே இருக்கணும். 36 2 3 6 6 6 36. அப்போ மைனஸ் 36t. இந்த ஈக்குவேஷனில் எல்லாமே 3ஆம் வகைப்பாட்டில் வகுப்படும். அப்போ 3ஆம் வகைப்பாட்டில் வகுப்படும் போது என்ன ஆகும்? இது வந்து வெறும் x ஈக்குவல் டு டிவைடட் பை 3. ஓகேங்களா? டிவைடட் பை 3. அப்போ எக்ஸு இங்கே 3 வந்துடுங்களா? 3t². 12 3 36 நமக்கு வரும். அப்போ ப்ளஸ் 12 மைனஸ் 12t. இதுதான் நமக்கு இருக்க அந்த ஒரு ஈக்குவேஷன். நமக்கு என்ன வேணும்? வியோட வேல்யூ வேணும். வி வேணும்னா என்ன பண்ணலாம்? dx பை dt. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு v கிடைக்கும். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? நமக்கு தெரியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது. பேசிக் மேக்ஸில் வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. பவரில் இருக்கிறது முன்னாடி வந்து பவரில் ஒன்று குறையும் நார்மலாக. ஓகேங்களா? டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்கேயும் டைம் இருக்குது, இங்கேயும் டைம் இருக்குது. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இங்கே டைமு இங்கே எக்ஸ்னா நம்ம என்ன பண்ண முடியாது? டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அப்போ பவரில் இருக்கிற 2 முன்னாடி வந்தால் 2 3 சார் 6ன்னு வரும். 2 3 6 6 டி பவரில் என்ன ஆகும்? பவரில் இருக்கிற முன்னாடி வந்து பவரில் 1 ரெடியூஸ் ஆகும். அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1 ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஒரு மாறிலியே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வகையிடல் செய்யும்போது அதோட மதிப்பு 0. இங்கே டி கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 12 மட்டும் வரும். மைனஸ் இருக்கு இல்லைங்களா? மைனஸ் 12. அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 60 மைனஸ் 12. அவங்க கொஷனில் கேட்டிருக்கிறது வெலாசிட்டி 0 ஆகும்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன? அப்போ வெலாசிட்டி 0 ஆகிற டைமை நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? வெலாசிட்டிக்கு 0ன்னு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா, இதோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 60 மைனஸ் 12. அப்போ 60 ஈக்குவல் டு 12. டி ஈக்குவல் டு 12/6 2 செகண்ட். டைம் என்னது? 2 செகண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தொலைவு தான் கேட்டிருக்காங்க. திசைவேகம் 0 ஆகும்போது தொலைவு என்ன, அது கடந்த இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு திசைவேகம் 0 ஆகிற காலம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் தொலைவுக்கான ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? 3t² ப்ளஸ் 12 மைனஸ் 12t. இதில் டீக்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம்? டி ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் அப்படின்னு இதில் அப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும்? இதுதான் தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சிக்கான அந்த ஒரு ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சி வச்சது 3 × 2². 2² 4 ஆகிடும். ப்ளஸ் 12 மைனஸ் 12 × 2. 3 4 12 ப்ளஸ் 12 மைனஸ் 24. அப்போ ஆன்சர் என்ன வருது? 12 12 24. 24 மைனஸ் 24 0. சார் அப்போ திசைவேகம் 0 ஆகும்போது எனக்கு இடப்பெயர்ச்சி என்னன்னு வருது? 0ன்னு வருது. சார் அது 0னா இது 0 அப்படியே போட்டுக்கலாமா சார்னா கண்டிப்பாக போட முடியாது. ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். தொலைவு திசைவேகம் 0 ஆகிற இடத்துல நமக்கு இடப்பெயர்ச்சி 0 ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து இப்படி போயிட்டு இருக்கிறேன், இடப்பெயர்ச்சி 0 ஆகுதுன்னா மீனிங் என்னது? அந்த ஒரு ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பி எந்த இடத்துக்கு ஆரம்பிச்சுனோ அதே இடத்துக்கு வந்துட்டேன். எந்த செகண்டில்? வெலாசிட்டி 0 ஆகிற அந்த டைம் 2 செகண்ட்ஸில் நான் போயிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். இந்த ஒரு கொஷனுக்கு எல்லா கொஷனுக்கும் இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0ங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்த கொஷின் நீட் 2016 கேட்ட ஒரு கொஷின். இதுலேயும் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு துகளின் திசைவேகத்துக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. AT ப்ளஸ் BT². இங்கே AB அப்படிங்கிறது மாறிலிகள் அப்படின்னு சொல்லிட்டு துகளால் 1 செகண்ட் மற்றும் 2 செகண்ட் இடையே கடக்கப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க? தொலைவு. சார் நமக்கு தெரியும் திசைவேகத்தை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், வகையிடல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு முடுக்கம் கிடைக்கும். அதே இன்டகிரேட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? தொலைவு கிடைக்கும். ஆப்போசிட். அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? dx பை dtன்னு எழுதிக்கலாங்களா? dx பை dt ஈக்குவல் டு AT ப்ளஸ் BT². எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ dxஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டுனா AT ப்ளஸ் BT² இன்ட்டு dt. இன்ட்டு நமக்கு என்ன வருது? dtன்னு வருது. நெக்ஸ்ட்டு எனக்கு இன்டகிரேட் நான் பண்ணுறேன் சார். இன்டகிரேட் எதனால் பண்ணுறேன்? எனக்கு கேட்டிருக்கிறது தொலைவு, எனக்கு dx தான் வேணும். லிமிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? டைமு 1 to 2, 1 செகண்ட் to 2 செகண்ட். இங்கே டைம்னா இங்கே டைம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ t ஈக்குவல் டு 1 to t ஈக்குவல் டு 2. இது நமக்கு இருக்க லிமிட். இதை இப்போ இன்டகிரேட் பண்ணால் dx இன்டகிரேட் பண்ணால் என்னவா மாறிடும்? எக்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு AT நல்லா கவனிங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவரில் இருக்கிறது ஒன்று குறைஞ்சி பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். இதே இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பவரில் இருக்கிறது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டீனா T², T²னா T³. இங்கே ஸ்கொயர் போட்டனா பவரில் 2 அந்த 2 கீழே வந்துடும். இங்கே 3 போட்டனா அந்த 3 கீழே வந்துடும். அப்போ AT²/2 ப்ளஸ் என்ன வரும்? BT³/3. இங்கே என்ன லிமிட் இருக்குது?
1 to 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். அப்போ அப்பர் லிமிட் முதல்ல அப்ளை பண்ணுங்கள். a இன்ட்டு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b இன்ட்டு 2 கியூப் பை 3. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 1 அப்ளை பண்ணுமா, 1 ஸ்கொயர் 1 தான், 1 கியூபும் 1 தான். அப்போ 1ஓட அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், a இன்ட்டு 1 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் b இன்ட்டு 1 கியூப் பை 3. ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர் என்ன ஆகும் 4a பை 2 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 8ங்களா, 2 கியூப்னா 8b பை 3 மைனஸ் மைனஸ் இங்கே அதே தான் வரும் a பை 2 ப்ளஸ் b பை 3. சரி, இதை சால்வ் பண்ணோம்னா ஏவை a கூட மைனஸ் பண்ணுங்கள், b கூட மைனஸ் பண்ணுங்கள். 4a பை 2 4a by 2 minus a by 2 plus 8b by 3 minus b by 3. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அடிப்பக்கம் சேமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ மேலே இருக்கிறது அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாங்களா. 4 மைனஸ் 1 3a by 2 ப்ளஸ் இங்கே 8 மைனஸ் 1 8b 1b 7b by 3. அப்போ ஆன்சர் என்னன்னு கிடைக்குது எனக்கு, கொஷனில் கேட்டிருந்த அந்த எஸ் அல்லது எக்ஸ் இடப்பெயர்ச்சி அல்லது தொலைவோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது, 3a by 2 ப்ளஸ் 7b by 3. 3a by 2 7b by 3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு இதுக்கான ஆன்சராக கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்கிறத வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணுமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமாங்கிறது தெரியும். கடைசியாக நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆர்டரில் தொலைவு, இடப்பெயர்ச்சி, திசைவேகம், முடுக்கம். அதே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் போகிறது என்னது, டிஃப்ரென்சியேஷன், வகையிடல் நம்ம பண்ணணும். எனக்கு இடப்பெயர்ச்சியிலிருந்து திசைவேகம் வேணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், திசைவேகத்திலிருந்து எனக்கு முடுக்கம் வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் தான் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா முடுக்கம் திசைவேகமாக மாறும், திசைவேகம் இடப்பெயர்ச்சியாக மாறும். ஓகேங்களா, இங்கே என்ன திசைவேகம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி கேட்டிருக்காங்க. தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சிக்கு நம்ம சேமாக பண்ணிக்கலாம். 1 டைமென்ஷன் மோஷனில் 2 ஈக்குவலாக தான் இருக்கும், தொலைவு ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், P மற்றும் Q என்ற 2 கார்கள் ஒரே நேரத்தில் டைம் சேம்னு சொல்லிட்டாங்க, நேர்கோட்டில் பயணிக்க தொடங்குகின்றன. இவற்றின் நிலைகள், அதாவது எக்ஸ்பி, பிங்கிற காரோட நிலை, எக்ஸ்னா வந்து எதை குறிக்கும், நிலையை குறிக்கும். காலத்தை பொறுத்துங்கிறதுனால ப்ராக்கெட்டில் டி இருக்கு, ஏடி ப்ளஸ் பி டி ஸ்கொயர், இது பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் கியூவோட வேல்யூ என்ன இருக்குது, பொசிஷன் ஆஃப் கியூ, நிலை, கியூவின் நிலை என்னது, எஃப்டி மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த நேரத்தில் இரண்டும் சம வேகத்தில் செல்லும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நேரம் கேட்டிருக்காங்க, எந்த நேரத்தில், டைம் கேட்டிருக்காங்க, சம வேகத்தில் செல்லும். சம வேகம்னா மீனிங் என்னது, விபியும் விக்யூவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், விபியும் விக்யூவும் எந்த டைமில் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நீட் 2016 கேட்ட ஒரு கொஷின் தான். சரி, முதல்ல என்ன சார் பண்ணணும், விபியை கண்டுபிடிக்கணும், விக்யூவை கண்டுபிடிக்கணும், அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், அந்த காலம் கிடைச்சிடும். எதனால் சார் ஈக்குவேட் பண்ணுறோம், சம காலம்னு சம திசைவேகம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல இதுலேருந்து திசைவேகம் எடுங்க, அதாவது விபி வேணும்னா என்ன பண்ணணும், dxp by dt. இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தொலைவை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு திசைவேகம் கிடைக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும், a ப்ளஸ் இந்த t பவரில் இருக்கிற 1 முன்னாடி வந்துடும், t 1 மைனஸ் 1 0 ஆகிடும், 2 முன்னாடி வந்துச்சுன்னா 2bt பவரில் 1 குறைஞ்சி போச்சு. இதுதான் திசைவேகம். பிபியோட வேல்யூ என்ன வருது, a ப்ளஸ் 2bt. அதே மாதிரி விக்யூ கண்டுபிடிங்க, விக்யூ வேணும்னா dxq by dt. இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது f ஆகிடும், t வந்து வேல்யூ 1 ஆகிடும், f மைனஸ் 2t. அப்போ விக்யூவோட வேல்யூ f மைனஸ் 2t. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, விபியும் விக்யூவும் ஈக்குவல். அப்போ விபியோட வேல்யூ a ப்ளஸ் 2bt ஈக்குவல் டு f மைனஸ் 2t. எனக்கு t தான் வேணும், t எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 2bt ப்ளஸ் 2t ஈக்குவல் டு f மைனஸ் a. ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது, 2t காமனாக இருக்குது. அப்போ 2t எழுத்துட்டோம்னா b ப்ளஸ் 1 மாறிடும், f மைனஸ் a. ஓகேங்களா, எனக்கு என்ன வேணும், t தான் வேணும். அப்போ t ஈக்குவல் டு f மைனஸ் a டிவைடட் பை b ப்ளஸ் 1. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துடும், 2வையும் சேர்த்து கொண்டு வந்துடலாம். 2 நமக்கு தேவையில்லை, நமக்கு t மட்டும் தானே தேவை. இப்போ t-யோட வேல்யூ என்னென்னு வருது, f மைனஸ் a டிவைட் பை 2 இன்ட்டு b ப்ளஸ் 1, f மைனஸ் a, f மைனஸ் a டிவைட் பை 2 இன்ட்டு
1+b அல்லது b+1 ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, இடம் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. மைனஸ் இருந்தால் தான் நம்ம அப்படியே போட முடியாது. ஓகேங்களா? ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. b+1னாலும் 1+bனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் 2016 கேட்ட ஒரு கொஷின் தான். 2 தொலைவை கொடுத்துட்டு, ஓகேங்களா, 2 நிலையை கொடுத்துட்டு, தொலைவுன்னு சொல்கிறதோட 2 நிலையை கொடுத்துட்டு அதோட 2ஓட திசைவேகமும் எந்த நேரத்தில் சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ தொலைவிலிருந்து திசைவேகத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த 2 திசைவேகமும் சமம்னு சொன்னதுனால அது 2த்தையும் ஈக்குவல் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டீயோட வேல்யூ கிடைக்கும். அந்த டைம் தான் அது 2 திசைவேகமும் சமமாக இருக்கா அந்த ஒரு காலம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 4th ஆப்ஷன். மீதி கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.